Dear குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு அனிமாலியா அனிமல் கிங்டத்தில் செகண்ட் பார்ட் Porifera to Pltyhelminthes அதை பற்றி பார்ப்போம். 5 Kingdom System of Classification by R.H. Whitaker. விட்டேக்கரின் 5 உலக வகைப்பாடு. மொனீரா பார்த்துட்டோம், புரோட்டிஸ்டா பார்த்துட்டோம், ஃபங்கை பார்த்துட்டோம், பிளான்டேவும் முடிச்சாச்சு. Now we come to the Animalia. Multicellular, eukaryotic, heterotrophic organisms comes under Animalia. பல செல்களினாலான eukaryotic தற்சாரா உணவூட்டத்தை மேற்கொள்பவை. Heterotrophic na they derive nutrients from others. அடுத்த வாழ்க்கைந்து ஃபுட் எடுத்துப்பா. ஹெர்பிவோரா இருக்கலாம், கார்னிவோரா இருக்கலாம், ஆம்னிவோரா இருக்கலாம், பிளான்ட் சாப்பிடலாம், அனிமலை சாப்பிடலாம், எல்லாரையும் சாப்பிடலாம். நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் புரோட்டோசோவன்ஸும் அனிமல் கிங்டத்தில் தான் இருந்தது. இப்போ நம்ம புரோட்டோசோவாவை தூக்கி புரோட்டிஸ்டா அப்படின்னு ஒரு குரூப்பில் வச்சுட்டோம். அதில் போரிஃபெராலேருந்து ஆரம்பித்து துளையுடலிகள்னு சொல்லுவான். Pltyhelminthes வரையும் சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு போவோம். என்ன கவனிச்சுக்கோ, எல்லாத்தையும் முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? இப்போ பைலம் போரிஃபெரா எடுத்துட்டு எல்லாம் அவளோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்ன? ஸ்பாஞ்சஸ், பஞ்சுகள் இதன் கீழே வருவார்கள். காதில் வச்சுக்கிற பஞ்சு கிடையாது. காதில் வச்சுக்கிற பஞ்சு காசிப்பியம் பார்படன்ஸ், காசிப்பியம் ஹிருசூட்டம், காசிப்பியம் ஹெர்பேசியம், காசிப்பியம் ஆர்போரியம், காட்டன் பிளான்ட்லேருந்து வரும். அது சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அந்த ஃபைபர்ஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த சீட் கோச் ஆர் கால்ட் த சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். விதை உரையின் மேற்புறத்திலிருந்து தோன்றுகின்ற நார்களை நாம் விதை மேற்புற நார்கள் என்று அழைக்கிறோம். அது காட்டன், இது ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்சஸ் இதில் வருவா. ஸோ அதை இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. மெரைன் ஆர்கானிசம் either in sea or in ocean, சின்ன கடல்லையோ பெருங்கடல்லையோ இருக்கலாம். மோஸ்ட்லி they are asymmetrical, சமச்சீரற்றவை. If you are not in a position to divide the animal into 2 equal halves at any plane, then it is said to be asymmetrical animal. ஒரு உயிரினை, விலங்கினை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியாது என்றால் அதுக்கு சிமெட்ரியே இல்லைன்னு அர்த்தம். அது ஏசிமெட்ரிக்கல், சமச்சீரற்ற விலங்கு என்று அழைப்பார்கள். பிரிமிட்டிவ் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்று அழைக்கப்படுவதை போல பல செல் உயிரிகளில் ஆரம்ப நிலை உயிரியாக இது கருதப்படும். செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ வராது, செல்லெல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிகேட் தொகுப்பாக காணப்படும். ஹெர்மாஃப்ரோடைட், இருபால் உயிரி என்று வைத்துக் கொள்ளலாம். Male and the female reproductive structures are present in the same organism, same individual. We are calling it as hermaphrodite. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இரண்டும் ஒரே உயிரினத்தில் காணப்படும். இந்த அர்த்தத்துக்காக தான் எல்லாம் சொல்லிட்டு வரேன். அதை ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்லுவா. They have water transport for canal system. Water enter through minute pores ostia into a central cavity, spongy seal. அதாவது நீர் மூலமாகத்தான் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னு வச்சுக்கலாம், ஆர் வாட்டர் கெனால் சிஸ்டம்னு வச்சுக்கலாம். நீர் என்ன பண்ணோம்னா அந்த உயிரினத்தோட உள்ள நுழையும். ஒரு கெனால், ஒரு கால்வாய் மாதிரி. அது நுழையறதுக்கு ஒரு ஹோல் இருக்கும், அது ஆஸ்டியான்னு சொல்லுவான், நுழையக்கூடிய பகுதி. அது உள்ள போய் ஒரு நடுவில் ஒரு கேவிட்டி, குழியில போய் முடியும். பின்னாடி பிக்சர் காமிக்கிறேன். அதுக்கு ஸ்பாஞ்சி சீல் அப்படின்னு பேர். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது சிம்பிள் தான். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப்ஸ் இன் ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்ன்னு இருக்கணும். இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் இதுவாக இருக்கு, ஸ்பெல்லிங் எரர், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நீ ஞாபகம் வச்சுக்கணும், ஃபுட் கேதரிங் உணவு வாட்டர் வழியாக தான் வரும். ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் உள்ள வர்றது, கார்பன் டை ஆக்சைடு வெளில போகிறது.
ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோ. பாடியில் இருக்கக்கூடிய ஃபீக்கல் மேட்டர் இருக்கு பாருங்களே, அதுட்ட ஃபார்ம் ஆகக்கூடிய வேஸ்ட் கழிவு பொருட்கள் அது வெளியேறுவதற்கும் உதவும் என்பதை ஞாபகத்தில் கொள். இதோட ஸ்கெலட்டன் எடுத்துட்டெல்லாம் மேட் அப் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். ARE அல்ல, இங்க OR இருக்கணும். அப்ப ஸ்கெலட்டன் ஆஃப் ஸ்பாஞ்ச் இதனுடைய எலும்புக்கூடு இருக்கு பாருங்களே, அது ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். ARE கிடையாது, ஹியர் இட் இஸ் OR. ஸ்பாஞ்சின் நார்களினால் ஆகி இருக்கும். Asexual reproduction takes place by fragmentation. துண்டாதலின் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். அதை உடைச்சு போட்டேன்னா ஒவ்வொன்றும் புதுசா மாறிடும். Sexual reproduction by the formation of gametes. பாலினப்பெருக்கம் என்பது gamete formation. Male female gametes form ஆவா, ஆண் பெண் gameteகள் உருவாகும். That is oogamous kind of sexual reproduction takes place. Oogamous வகை பாலினப்பெருக்கம் நடைபெறும். Sexual fusion takes place between morphologically and functionally dissimilar gametes. அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட கேமீட்டுகள் ஒன்றுடன் ஒன்று இணைவதன் மூலமாக நடைபெறும். அது ஞாபகம். Internal fertilization takes place. உட்கருவுறுதல் சொல்லுவோம். அதாவது fertilization takes place inside the organism. உயிரினத்தின் உட்புறத்தை இனப்பெருக்கம் நடைபெறும். Indirect development having larval stage. It is distinct from the adult. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்ச அப்புறமா எடுத்த உடனே அடல்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடாது. ஆரம்பத்தில் ஒரு லார்வல் ஸ்டேஜ் இருக்கும். அதாவது நேரடியாக புதிய உயிரியானது தோன்றாது. அது மாதிரி தோன்றித்துனா அதுக்கு டைரக்ட்னு பேர். If the new individual directly developed after fertilization, we are calling it as a direct. கருவுறுதல் முடிந்த பிறகு ஜைகோட் தோன்றி அதிலிருந்து நேரடியாக புதிய உயிரினம் வந்துடுத்துனா அதுக்கு டைரக்ட்னு பேர். அது மாதிரி இல்லாமல் ஒரு லார்வல் ஸ்டேஜ், லார்வா நிலை வந்து அதுக்கப்புறம் அடல்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முதிர்ந்த உயிரி வந்ததுன்னா அதுக்கு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னு பேர். அப்ப என்ன ஆகும்னா, லார்வா வேற மாதிரி இருக்கும், அடல்ட் வேற மாதிரி இருக்குங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் சைகான், சைஃபா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பாஞ்செல்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச், யூஸ்பாஞ்சியா பேத் ஸ்பாஞ்ச் அப்படின்னு இருக்கா. இதெல்லாம் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீ ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இவ்வளவு சொன்னதுல ரொம்ப முக்கியம் ஹெர்மாஃப்ரோடைட், இருபால் உயிரி. ஸ்கெலட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ், த ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துனோம்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் என்ன அப்படின்னா, ஃபுட் கேதரிங், உணவு பெற்றுக்கொள்ளுதல், ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல், அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். இது ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ஆர் ரிமூவல் ஆஃப் ஃபீக்கல் மேட்டர்னு இருக்கணும். இது கொஞ்சம் எரர் பாக்கி எதுவும் இல்லை. ஓகேயா? இதுக்கு உங்களோட புக்கில் கொடுத்துருக்க டயக்ராம் இது. இது உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த மேலே வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எப்படி வரும் அதுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். மேலே ஒரு ஹோல் இருக்கும், ஆஸ்டியா. அதுலேருந்து ஃபுட்டு இங்கே உள்ள ஓடி வருவா. வாட்டர் வழியாக தான் எவ்ரிதிங் கம்ஸ். நீரின் மூலமாகத்தான் எல்லாமே வரும். அப்புறம் அந்த கேவிட்டி இருக்கு பாருங்களேன், இந்த கேவிட்டிக்கு குழிக்கு ஸ்பாஞ்சி சீல்னு பேர், ஆர் ஸ்பாஞ்சோ சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். வேற எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கே பேர் கொடுத்துருக்கா பாருங்களேன், சைகான் கொடுத்துருக்கா, தென் யூஸ்பாஞ்சியா கொடுத்துருக்கா, ஸ்பாஞ்சியா, அப்புறம் அந்த ஸ்பாஞ்செல்லா கொடுத்துருக்கா. இதெல்லாம் நீ எக்ஸாம்பிள்ல இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். வேற எதுவும் இல்லை. இது பைலம் போரிஃபெராவை பற்றி, துளை உடலிகள் என்று அழைப்பார்கள். Next is phylum Coelenterata, also known as Cnidaria. Coelenterata aquatic அப்படின்னா நீரிலே இருக்கும். either fresh water, mostly marine. கொஞ்சூண்டு நன்னீரிலே இருப்பா. பெரும்பான்மையானவர்கள் கடல் நீரில் காணப்படுவார்கள். Sessile or free swimming. Sessile means it is attached in a particular point or particular spot. ஒட்டுயிரி ஒட்டி கொண்டிருக்கலாம் ஒரு இடத்தில். ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங், ஜாலியா தண்ணியில நீச்சல் அடிச்சு ஓடிண்டே இருக்கலாம். இதுக்கு நிடேரியா பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரசன்ஸ் ஆஃப் நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட்ஸ், கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லுவான். இதோட உடம்புல இருக்கும். which contains stinging capsules or nematocytes. They are located on the tentacles and the body. இதோட உடம்புலையும் அதனுடைய டென்டக்கல் மேல நீட்டின் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த கொட்டும் செல்கள் காணப்படும். அதனால வந்தா எனிமீஸ் வந்து அட்டாக் பண்றதுக்கு. ஆன்கரேஜ், ஒட்டி கொள்வதற்கு உதவும்.
defense பாதுகாப்பிக்காக உதவுகிறது and also helps to capture the prey. இதெல்லாம் டென்டக்கிளோட ரோல். ஒட்டிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் பண்ணிக்கலாம், and to capture the prey, தனக்கு வேணுங்கிற ஆகாரம் இருக்கு பாருங்களே உணவு, அதை பிடிப்பதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். They are diploblastic animals, show tissue level organization. Diploblastic அப்படின்னா உனக்கு தெரியும், ஈரடுக்கு உயிரினங்கள்னு பேர். The body, animal body at the time of embryonic development with two layers, namely ecto and endoderm. கரு வளர்ச்சி நடைபெறுகின்ற சமயத்திலே புறப்படை அகப்படை என்ற இரண்டு படைகளை பெற்றிருக்கும். டிப்ளோபிளாஸ்டிக் வித் டூ லேயர்ஸ்னு அர்த்தம். எதுலன்னா கேஸ்ட்ருலால இருக்கும். அண்ட் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன், செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகி திசுவாக மாதிரி ஒரு பணியினை செய்ய ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ரா அண்ட் இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ். உடலின் வெளிப்புறம் உட்புறம் ரெண்டுலேயுமே செரித்தல் நடைபெறும். இதோட ஸ்கெலட்டன் எடுத்துட்டோம்னா கோரல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பவழப்பாறைகள்னு சொல்லுவோம். இந்த பவழப்பாறைகளோட சிறப்பு நம்ம ஊர்ல நிறையா இருக்கு. எங்கேன்னா ராமேஸ்வரத்துக்கும் சிலோனுக்கும் நடுவில் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிற ஏரியாவில் கோரல் ரீஃப் நிறையா இருக்கு, பவழப்பாறைகள். அதை நம்ம சொல்றப்பே பயாலஜிஸ்ட் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வேர் அரவுண்ட் 3600 பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் ஆர் ரிப்போர்ட்டட். அந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 3600க்கும் மேற்பட்ட தாவர விலங்குகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ அந்த கோரல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட எலும்பு கூடுல மட்டும் என்ன இருக்குன்னா கால்சியம் கார்பனேட் இருக்கும், இந்த ஸ்கெலட்டன் உடல் கூடுன்னு வச்சுக்கலாம். இதில் அப்புறம் நிடேரியன்ஸ் ஹாவ் டூ பாடி ஃபார்ம்ஸ், நேம்லி பாலிப் அண்ட் மெடூசா. இதோட லைஃப் சைக்கிளில் ரெண்டு விதமான பாடி இருக்கும். ஒன்றுக்கு பேர் பாலிப் அப்படின்னு சொல்லுவான், இன்னொன்னுக்கு மெடூசான்னு சொல்லுவான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, பாலிப் எடுத்துட்டேன்னா செசைலாக இருக்கும், ஒரு இடத்துல ஒட்டின்னு இருக்கும். மெடூசா அம்பர்லா ஷேப்பில் இருக்கும். பாலிப் எடுத்துட்டேன்னா சிலிண்டர் மாதிரி இருக்கும், சிலிண்டர்கள் ஞாபகம் வச்சுக்கோ. இது அம்பர்லா கொடை மாதிரி இருக்கும். இது செசைல், ஒரு இடத்துல ஒட்டின்றப்பா. இட் இஸ் அ ஃப்ரீ ஸ்விம்மிங், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜாலியாக தண்ணியில் நீச்சல் அடித்து ஓடுவான். ஸோ இதை நம்ம நிடேரியால முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் ஸ்பெஷாலிட்டி திஸ் ஒன், திஸ் நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட்ஸ் with stinging capsules or stinging cells or nematocytes, கொட்டும் செல்களை பெற்றிருத்தல். அப்புறம் ரொம்ப முக்கியமாக எடுத்துட்டோம்னா கோரல் ரீஃப், the skeleton is made up of calcium carbonate. பவிழப்பாறைகளிலே பவிழப்பாறைன்னு சொல்கிறோம் பார்த்தியோனோ, அவள்கிட்ட எடுத்துட்டோம்னா கால்சியம் கார்பனேட் இருக்கும். ஒன் இஸ் பாலிப், another is மெடூசா. பாலிப் எடுத்துட்டு எல்லாம் சிலிண்டர் மாதிரி இருப்பா, மெடூசா எடுத்துட்டு எல்லாம் அம்பர்லா கொடை மாதிரி இருப்பான்னு. உடனே அம்பர்லா சினிமாவில் யாரோ அம்பர்லான்னு நடிப்பான், மறந்து போயிடுது என்ன சினிமான்னு ஞாபகம் இல்லை. அடுத்ததை எடுத்துட்டோம்னா இது செசைல், ஒட்டின் இருக்கும், செடென்டரி ஓமா இருப்பா. இதே எடுத்துட்டோம்னா செடென்டரியா இருப்பா, ஓம் இல்லை செடென்டரி. இன்னும் ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும். எக்ஸாம்பிள் இருக்கு பாரு, ஹைட்ரா, ஏற்கனவே படிச்சிருப்பேன், ஹைட்ரா வல்காரிஸ், ஆடம்ஸியா. இதுக்கு ஜெல்லி ஃபிஷ் அரீலியா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. இது இந்த படம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இங்க பாரு, இது ரெண்டு ஃபார்ம் இருக்கு பத்தி ஒன்றும். இது சிலிண்டர்களாக இருக்கும், இதை பார்த்து எல்லாம் அம்பர்லா ஷேப்டா இருக்கும். இது அட்டாச்டு ஒரு இடத்துல ஒட்டின் இருப்பா. இது ஃப்ரீ ஸ்விம்மிங், ஓடிண்டே இருக்கும். அதுக்காக இந்த படம் கொடுத்துருக்கு. இந்த நீடோபிளாஸ்ட் எப்படி இருக்கும், நீடோசைட்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்கான். அப்புறம் நிடேரியன்ல போத் ஃபார்ம்ஸ் பாருங்க, நல்லா கவனிங்க. நிடேரியன்ஸ் which exist in both form exhibit alternation of generation, மெட்டாஜெனசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்னா சந்ததி மாற்றம்னு பேரு. நம்ம பிளான் கிங்டத்துல படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் பிளான் கிங்டத்துல? டிப்ளாய்டு ஹாப்ளாய்டு ரெண்டு ஃபேஸ் படிச்சிருப்பேன். ஹாப்ளாய்டுக்கு கேமெட்டோஃபைட் சொல்லுவோம், டிப்ளாய்டுக்கு ஸ்போரோஃபைட் சொல்லுவோம். அப்ப டிப்ளாய்டும் ஹாப்ளாய்டும் மாறி மாறி வரும். இருமய ஒருமய நிலை மாறி மாறி வருதல் சந்ததி மாற்றம். Or gametophyte alters with sporophyte, or sporophyte alters with gametophyte. Gametophyte நிலையும் sporophytic நிலையும், or sporophytic நிலையும் gametophytic நிலையும் மாறி மாறி வந்தால் அதுக்கு alternation of generation, சந்ததி மாற்றம்னு சொல்லுவோம். அதை அனிமல்ஸ்ல மெட்டாஜெனசிஸ்னு சொல்றோம். இப்போ ஏன்னா இதுல பாலிப்ஸும் இருக்கு, மெடூசாவும் இருக்கு. இப்போ பாலிப் ப்ரொடியூஸ் மெடூசா ஏசெக்சுவலி, அதாவது பாலிப்லேருந்து மெடூசா இருக்கு பார்த்தீங்கன்னா அது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் வரும். அண்ட் மெடூசை ஃபார்ம் ஃப்ரம் இல்லடா, மெடூசை ஃபார்ம் த பாலிப் செக்சுவலி.
இது அடிக்கிறப்ப எரர் நான் கவனிக்கலடா, சாரி. அப்போ மெடூஸே இருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பாலிப் ஃபார்ம் ஆகும் பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒபீலியா கொடுத்துருக்கான். அப்போ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்படி கேமெட்டோஃபைட்டும் ஸ்போரோஃபைட்டும் மாறி மாறி வருதோ அதே மாதிரி இவா லைஃப் சைக்கிளில் பாலிப்பும் மெடூசேவும் மாறி மாறி வரும். பாலிப்லேருந்து மெடூசே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலிலா இனப்பெருக்கம் மூலம் வரும். மெடூசேலேருந்து பாலிப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலம் வரும். ஸோ கிளியர் மெட்டஜானசிஸ், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், சந்ததி மாற்றம் இங்கு காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் நிறையா பேர் கொடுத்துருந்தா. ஒன் இஸ் ஃபைசாலியா. அதோட இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் உனக்கு எக்ஸாமினேஷனில் பிக் அவுட் த கரெக்ட் பேர் ஆர் ஏதான்னு கேட்குறப்ப காமன் நேமை கேட்டு இந்த ஜூலாஜிக்கல் நேம் கேட்குறப்ப நமக்கு எரர் வந்துடலாம். போர்ச்சுகீஸ் மேனஃபார், அடம்ஸியா, சியனிமோன், பெனாட்டுலா, சீபென், கார்கோனியா, சீஃபேன் அண்ட் நெப்ட்ரைனா, பிரைன் கோடல். இந்த பேர்லாம் இருக்கு போகிறோம். நியாப் ட்ரைனா. ஸோ இந்த பேர்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ குறித்து வச்சுருப்ப. இருந்தாலும் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஃபைலம் டீனோஃபோரா அப்படின்னு ஒரு ஃபைலம். டீனோஃபோராவோட என்ன கேரக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்கா அது போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. தென் ஐ கம் டு த நெக்ஸ்ட். டியர் குட்டீஸ், நெக்ஸ்ட் ஃபைலம் இஸ் டீனோஃபோரா. இந்த டீனோஃபோரால நம்ம காமனாக அப்படி சொல்லுவா சி வால்நட் அப்படின்னு சொல்லுவா. ஓகேயா? ஆர் இங்கே எல்லாமே பாருங்க, இதுதான் எரர். அவள் ஆர்னு எழுதுறது இப்படி அடிச்சிடும். ஆர் கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்லுவாள். சீப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரேடியலி சிமெட்ரிக்கல். ரேடியலி சிமெட்ரிக்கல் அப்படின்னா யூ கேன் டிவைட் த அனிமல் இன்டு 2 ஈக்குவல் ஆஃப்ஸ் அட் எனி பிளேன். ஒரு விலங்கினை எந்த அச்சில் 2 சம வெட்டினாலும் 2 சம பாகமாக பிரிக்க முடியும் என்றால் இட் எக்ஸிபிட் ரேடியல் சிமெட்ரின்னு பேர். ஆரச்சமச்சீர்னு சொல்லுவா தமிழ்ல. Then diploblastic animals, diploblastic here it is ARE or allada thango OR ஞாபகம். So diploblastic organism live in sea water. Diploblastic அப்படின்னா ஈரடுக்கு உயிரினங்கள். எக்டோடோம் எண்டோடோம் இருப்பா. sea water marine அதில் இருக்குங்கிறத ஞாபகம். Tissue level of organization is present. ஒரு particular function செல் கண்ட்ரோல் பண்ணாது, group of cells கண்ட்ரோல் பண்ணுவா. அப்போ தான் நம்ம டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் திசு வகை அமைப்பு காணப்படுகிறது. த பாடி பியர்ஸ் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சீலியேட்டட் கோம்ப்ளேட். இதோட உடம்பு எடுத்துட்டு எல்லாம் அதோட வெளிப்புறத்தை 8 ரோல 8 வரிசைகளில் கோம்ப்ளேட் அப்படின்னா சீப்பு மாதிரி அமைப்பு காணப்படுகிறது. This structure helps in locomotion. அடுத்த பேஜில் அந்த படத்தை காமிக்கிறேன். இங்கே இருக்கிறது நெக்ஸ்ட் பேஜில் தெரியும். இது பயோலுமினிசன்ஸ்க்காக அதை வச்சேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோம்ப்ளேட் அப்படின்னா சீப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது லோகோமோஷன் எப்படி ஃபிளாஜெல்லா, சிலியா, கசை இலைகள் எப்படி லோகோமோஷன் இடப்பெயர்ச்சிக்கு உதவுகிறதோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் லோகோமோஷன். தென் எக்ஸ்ட்ரா அண்ட் இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ். வெளி உள் ஜீரணித்தல் செரித்தல் நடைபெறும்னு ஞாபகம். Only sexual reproduction, asexual and vegetative reproduction is absent. உடல் பாலிலா இனப்பெருக்கம் காணப்படாது. பாலினப்பெருக்கம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் இவாள்கிட்ட இருப்பா. செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். மேல் ஃபீமேல்னு தனியாக இருக்காது. அப்போ இட்ஸ் லைக் ஹெர்மாஃப்ரோடைட். மேல் and the female reproductive structures are present in the same individual. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே உயிரினத்தில் காணப்படும். Fertilization is external and indirect development takes place. External வெளிக்கரு உறுதல் அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. If the fusion of male and the female gametes takes place outside the body of the animal, we are calling it as external. விலங்கின் உடலின் வெளிப்புறத்தே கேமீட் ஃபியூஸ் ஆச்சுன்னா இணைந்தது என்றால் அதுக்கு எக்ஸ்டர்னல் பேர். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா டைரக்டா ஆர்கானிசம் வராது. லார்வல் ஸ்டேஜஸ் இடையே லார்வா நிலைகள் காணப்படும்னு ஞாபகம். Bioluminescence, the property of a living organism to emit light, reported in this group. The Nedophora-ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒளிர்தல். நம்ம படிச்சிருப்போம் ஃப்ளூரிசன்ஸ் ஆர் பாஸ்போரசன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அது மாதிரி ஒளிர்தலானது இதில் காணப்படுகிறது. உயிரி ஒளிர்தல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். படிச்சு பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாரு. இந்த வாட்டர் உள்ள இருக்கிறப்ப பார்த்தேன்னா அப்படியே லைட் மாதிரி கிணு கிணு கிணுன்னு மினுமினுத்துட்டே இருக்கும்.
bioluminescence, the characteristic feature of the phylum Ctenophora அப்படிங்கிறது ஞாபகம். எக்ஸாம்பிள் ப்ளூரோபிராக்கியா டீனோபிளானா அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. இவ்வளவு சொன்னதுல ரொம்ப முக்கியம் this one, external rows of ciliated comb plate. கசையழை காணப்படும், அதில் 8 பிளேட் மாதிரி இருக்கும், எக்ஸ்டர்னல் ரோஸில் இருப்பா. அப்புறம் ரொம்ப முக்கியம் பயோலுமினிசன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம். அதுக்கு தான் இந்த படம் வச்சுருக்கேன். அடுத்தது ஃபைலம் Pltyhelminthes. Pltyhelminthes தட்டை புழுக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா it is the body of the animal shows a dorsiventral differentiation or dorsiventral flattened body. மேல்புற கீழ்ப்புறத்தை தட்டையான உடல் அமைப்பை பெற்றிருக்கும்னு சொல்லலாம். ஓகேயா? தென் மோஸ்ட்லி எண்டோபாரசிட்டிக் அனிமல் அப்படின்னா, பாரசைட்னா ஒட்டுண்ணின்னு பேர். உடம்புக்கு வெள்ளை இருந்தா எக்டோபாரசைட் சொல்லுவா, வெளி ஒட்டுண்ணி, புற ஒட்டுண்ணின்னு வச்சுக்கலாம். உடம்பு உள்ள இருந்ததுன்னா எண்டோபாரசைட், அக ஒட்டுண்ணின்னு சொல்லுவா. சில பேர் வெளியிலையும் இருப்பா, உள்ளேயும் ஒட்டின்னு இருந்தா எக்டெண்டோபாரசைட்னு வச்சுக்கலாம். இது பொதுவா அனிமலோட பிற விலங்குகளோட உடம்போட உள்ள இருப்பா அப்படிங்கிறது ஞாபகம். அடுத்தது bilaterally symmetrical. You can divide the animal into 2 equal halves at only one plane. இந்த விலங்கினை ஒரே ஒரு அச்சில் வெட்டினால் மட்டும்தான் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும். இருபக்க சமச்சீர்னு தமிழ்ல சொல்லுவா. நம்மள மாதிரி இப்ப சத்தியமூர்த்தியை வெட்டணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோயேன், ஒரு ரம்பத்தை கொண்டு வந்து தலையை அப்படியே சென்டர் பண்ணி டிக்குன்னு வெட்டினேன்னா ஒரே ஒரு பிளேன்ல வெட்டினால்தான் 2 ஈக்குவல் ஆஃபா வெட்ட முடியும். ஸோ அது மாதிரி இருக்கும். bilaterally symmetrical. Triploblastic. At the time of embryonic development in the gastrula, 3 layers are present, namely ecto, meso and endoderm. கருவளர்ச்சி நடைபெறுகின்ற சமயத்தில் கேஸ்ட்ரோலாவிலே புறப்படை, நடுப்படை, அகப்படை, எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் அப்படின்னு லேயர்ஸ் இருக்கும். ஏசிலோமேட், உடற்குழி அற்றவை, உனக்கு தெரியாதெல்லாம். ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லுலர் படித்தோம், அப்புறம் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் படித்தோம். ஹியர் ஆர்கன், உறுப்பு வகை, அதாவது உறுப்புகள் உருவாக்கம் ஆரம்பித்திருக்கும், உறுப்பு ஒரு பணியை செய்ய ஆரம்பிக்கும். Parasitic forms possesses, it not processes, it is possesses. Sorry, I will check it. பார்க்கணும், அடிக்கிற வாழ்க்கை கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறேன். Parasitic form possesses, not processes. Hooks, கொக்கிகள் காணப்படும். Suckers, உறிஞ்சிகள் காணப்படும். To absorb food material from the host. நம்ம தொப்பாலி உள்ள ஒருத்தர் உட்காந்துன்னு இருக்கான்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம தொப்பாலிலேருந்து ஏதாவது ஃபுட்டை உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்னா ஒட்டிக்கிறதுக்கு கொக்கி மாதிரி இருக்கிற ஹூக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உறிஞ்சறதுக்கு we need suckers, உறிஞ்சிகளை பெற்றிருக்கும். Flame cells help in osmoregulation and excretion. Very, very important. Flame cell, flameனா என்ன, தீ எப்படி வச்சுக்கலாமா, அந்த flame cellனே வச்சுக்கோ. ஆஸ்மோரெகுலேஷன், நீர் சமநிலையினை சீராக வைத்திருக்க உதவும். அண்ட் எலிமினேஷன் ஆஃப் த வேஸ்ட், கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படுவதற்கு, எக்ஸ்கிரீஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Sexes are not separate. That means male and the female reproductive structures are present in the same organism. Hermaphrodite, இருபால் உயிரியாக இருக்கும். Internal fertilization and development through many larval stages. Indirect development. Internal fertilization now உட்கருவுறுதல் நடைபெறும். Fusion of male and the female gametes takes place inside the body of the animal. உயிரியின் உடலின் உட்புறத்தையே இணைதல் நடைபெறும். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், மறைமுக வளர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லார்வாக்கள் வந்த அப்புறமா தான் அடல்ட் ஃபார்ம் ஆகும். பிளனேரியா பொசஸஸ், எல்லாமே பொசஸஸ்க்கு ஒரு ப்ராசஸ் அடிச்சு வச்சிருக்காடா. Planaria, it's not processes. Planaria possesses high regeneration capacity. இழப்பு மீத்தல் திறன்னு சொல்லுவா. டீனியா அதுங்க பிளனேரியால ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, ஜெனரலி ஃபார் ஃபைலம் Pltyhelminthes, டீனியா டேப்போம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. fascicular, liver fluke எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. ஓகேயா, இதை கொஞ்சம் என்ன கவனி. then I come to the next.
high degree planaria எடுத்துட்டோம்னா regeneration capacity நிறையா இருக்கும். இழப்பு மீட்டல் வெட்டி போட்டோம்னா ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறதுக்கான திறன் உண்டு. இதில் அந்த அப்புறமா பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு எக்ஸாம்பிளாக டீனியா சோலியம் டேப்வோம் வச்சுக்கோ, நாடா புழு சொல்லுவா. அண்ட் ஃபேசியோலா அப்படின்னு வச்சுக்கோ, ஃபேசிகோலா அப்படின்னு வச்சுக்கோ, ஃபேசியோலா லிவர் ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுவா, கல்லீரல் புழு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அப்புறம் சில பிக்சர்ஸ் உனக்கு இல்லாதது போட்டேன் பாருங்க. ஹவு ரீஜெனரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பிளனேரியா. இப்போ பிளனேரியாவை இப்படி ரெண்டாக வெட்டிட்டேன்னா இந்த ஹாஃப் ஒன்றா மாறிடும், இது இன்னொரு ஆர்கானிசமாக மாறிடும். ஸோ இழப்பு மீட்டல் திறன் என்பது மிகச் சிறப்பாக பிளனேரியாவில் காணப்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி போரிஃபெரால ஸ்பிக்யூல்ஸ் சொன்னோம் பார்த்தோம்னா ஸ்பாஞ்சஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்னேன் பார்த்தோன்னா இந்த ஆஸ்டியா சொன்னோம், இது ஆஸ்குலம் சொல்லுவா. இங்கே உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சோசீல், அந்த கேவிட்டி இருக்கும். அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து இங்கே போட்டிருக்கா. பார்க்குற சமயத்தில் அந்த ஸ்பிக்யூல்ஸ் எப்படி இருக்கும், ஹவு த ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அந்த ஸ்பிக்யூலை காமிக்கிறதுக்காக உனக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் ஸ்பிக்யூல். இதுலேருந்து இது மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற வாழ்க்கை ஃப்ளாஜெல்லா, கசை இழைன்னு பேர். இந்த போரிஃபெரா ஸ்பிக்யூல்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் எடுத்துனோன்னா சீலன்ட்ரேட்டால் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுக்கு பேர் பாலிப்னு பேர், இன்னொன்றுக்கு பேர் மெடூசான்னு பேர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது உனக்கு சிலிண்டர் மாதிரி இருப்பா. இது எடுத்துனோன்னா அம்பிரல்லா மாதிரி இருப்பா. இது செசா இல்லை, ஒரு இடத்துல ஒட்டின்னு இருப்பா, செடென்டரி ஓம் அப்படின்னு சொல்லலாம். செடென்டரி ஒட்டி கொண்டு இருக்கும். இது ஃப்ரீ லிவிங், வாட்டரில் ஜாலியாக ஃப்ளோட் ஆகிட்டே போகும். அது தெரியணுங்கிறதுக்காக இந்த பிக்சர் உனக்கு எடுத்து வச்சேன். அதே மாதிரி டீனோஃபோரா சொன்னேன் பாருங்களேன், சி வால்நட், இந்த ஃப்ளூரிசன்ஸ் சொன்னேன் பாருங்க, பயோ லுமினிசன்ஸ் படித்தோம் பார்த்தோம்னா இது மாதிரி அப்படியே இருட்டில் நல்லா ஒளிரும். பயோலுமினிசன்ஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த ஃபைலம். டீனோஃபோரா உயிரி ஒளிர்தல் என்று வைத்துக் கொள்ளலாம், மிளறுதல் என்று வைத்துக் கொள்ளலாம். அது இதில் ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ் வந்தோம் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம், டேப்போம் எப்படி இருக்கும், டேப்போமோட ஸ்ட்ரக்சர் ஹெட்லேருந்து ஆரம்பித்து எப்படி வருது, இது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒன்றும். அதே மாதிரி லிவர் ஃப்ளூக் சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரலில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய புழு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியறதுக்காக சும்மா அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சேன். ஏன்னா என்சிஆர்டி புக்கில் இந்த ஃபோட்டோஸ்லாம் இல்லை, சிம்பிளாக கொடுத்துருந்தா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக. ஓகே, அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலாக இல்லை. இதை கொஞ்சம் என்ன பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூவேஷனை நம்ம பார்ப்போம். எதுவும் படிக்கிற சமயத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோ, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கணும், ஒரு மைண்ட் மேப் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டான்னு எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு எல்லாம் நீட்டும். ரொம்ப வெரி சிம்பிள் ஃபார் யூ. ரொம்ப எளிமையாக 360க்கு 360 பயாலஜியில் வாங்கிடலாம். ஓகேயா? தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. இதான் சொல்லணுமாடா குட்டி? Anything else to say?